என்னைத் தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னைத் தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். மே 24ஆம் தேதி. இன்றைய தியானத்தின் தலைப்பு: தேசம் சகிக்க மாட்டாது. வாசிக்க வேண்டிய திருமறைப் பகுதி ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வரை உள்ள வசனங்கள். நீ கர்த்தருடைய வார்த்தைகளைக் கேள். ஆமோஸ் 7:16. இன்று நாம் வாசித்த திருமறைப் பகுதியிலே ஒரு கள்ள ஆசாரியனைச் சந்திக்கிறோம். ஆமோஸ் ஓர் உண்மையான தீர்க்கதரிசி. அவர் யூதா நாட்டைச் சேர்ந்தவரானாலும் ஆண்டவர் தனக்கருளிய தீர்க்கதரிசனத்தை உரைப்பதற்காக யெசபேலுக்கு வந்துள்ளார். யெசபேல் நாடு மிகவும் மோசமாக ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறது. நேற்று நாம் வாசித்த பகுதியிலே யெரொபெயாம் என்னப்பட்ட அரசனுக்கு விரோதமாய் ஆண்டவரே எழும்பி வருவார், அவனுடைய நாடு அழிந்து போகுமென்று ஆமோஸ் தீர்க்கதரிசனம் சொன்னதினால் அமத்சையா என்ற ஆசாரியன் ஆமோஸை, போ, நீ யூதா தேசத்துக்கு ஓடிப்போ என்று விரட்டுகிறான். மெய்யாகவே தேவனால் அனுப்பப்பட்டு தேவன் உரைத்ததை அப்படியே சொன்னது ஆசாரியனுக்குப் பிடிக்கவில்லை. இன்றைய கள்ள உபதேசிகளின் நிலையும் அதுதான். மக்களுக்கு அவர்கள் செய்த பாவங்களை உணர்த்துவதையும் தேவன் அவர்களை நியாயந்தீர்ப்பார் என்று சொல்வதையும் தவிர்க்கின்றனர். மக்களுக்கு வளவாழ்வு உபதேசத்தை கானல் நீர் போலக் காட்டி சத்தியத்தை மறைத்து தங்களையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றனர். பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு போகுமோ? அமத்சியா என்ற அந்த ஆசாரியன் ஆமோஸின் தீர்க்கதரிசனத்தைக் கேட்க விரும்பாமல், நீ யூதா தேசத்துக்குப் போ, அங்கே போய் தீர்க்கதரிசனம் சொல்லு, நீயும் உன் தீர்க்கதரிசனமும் எங்களுக்கு வேண்டாம் என்று துரத்துகிறான். ஆமோஸோ அஞ்சவில்லை. யெசபேலர் அசுத்தமான பாவ அழுக்குகள் நிறைந்த பகைவனின் நாட்டிற்குச் சிறைப்பிடிக்கப்பட்டுப் போவார்கள். யெசபேல் பெண்கள் கற்பழிக்கப்படுவார்கள். யெசபேலின் வாலிபர்கள் பட்டயத்தால் கொல்லப்படுவார்கள். யெசபேல் நாட்டின் வயல்கள் பகைவரால் பங்கிட்டு எடுத்துக் கொள்ளப்படும். அமத்சியாவாகிய நீயோ அந்த நாட்டிலே செத்துப் போவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று துணிச்சலாகக் கூறுகிறார். சகோதரரே, இன்றும் இந்த இருவகை ஊழியர்களை நம் நாட்டில் நாம் சந்திக்கிறோம். பாவத்தை உணர்த்தி நியாயத்தீர்ப்பையும் அதே சமயம் மன்னிப்பையும் சொல்லி தேவனண்டை வழிநடத்துவோர் உத்தம ஊழியக்காரர்கள். கள்ளத் தீர்க்கதரிசிகளும் உபதேசிகளும் ஆசீர்வாத வாக்குத்தத்தங்களை மட்டும் சொல்லி இம்மைக்குள் நம்மை அழித்துவிடுகிறார்கள். ஆமோஸ் போல நல் உபதேசம் செய்யும் ஊழியர்களை இனம் கண்டு திருமறை வழி நடந்து அழிவுக்குத் தப்பித்துக் கொள்ளுங்கள். ஆமோஸ் போல நல் உபதேசம் செய்யும் ஊழியர்களை இனம் கண்டு திருமறை வழி நடந்து அழிவுக்குத் தப்பித்துக் கொள்ளுங்கள். ஜெபம். இறைவா, நான் பாவிதான், எனக்குத் தண்டனை உண்டு. ஆனாலும் உம்மிடத்தில் கருணையும் மன்னிப்பும் உண்டே. நான் மாற வேண்டும், எனக்கு உம்முடைய மன்னிப்பு வேண்டும். ஆமேன்.